மேஷ ராசி, இந்த தை மாதம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகுது? நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் நல்ல வெற்றிங்க. ஏன்னா 3ஆம் வீட்டில் குரு இருக்கார். எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி. நீங்கள் படிப்புக்கு எடுக்கிறீங்களோ, இல்லைனா நீங்கள் வேலைக்கு எடுக்கிறீங்களோ, இல்லை தொழிலுக்கு எடுக்கிறீங்களோ, இல்லை உறவு முறைகளில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும். அதுவும் படிக்கிற குழந்தைங்க, எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, கவர்மெண்ட்டுங்க, ஏன்னா மேஷராசியில் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க, இல்லை வெளிநாடு போகிறதுக்கு அதுக்கான எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, இவங்க எல்லாருக்குமே எடுக்கிற முயற்சிகள் சூப்பராக வெற்றி அடையும். அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு பண்ணுறதுக்கு சூப்பரான டைம். நீங்கள் வீடு வாங்க போகிறேன், நிலம் வாங்க போகிறேன், நகை வாங்க போகிறேன், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் போட போகிறேன், எஃப்டியில் பணம் போட போகிறேன், நீங்கள் உள்ள ஒரு தொழிலே ஆரம்பிக்க போகிறேன், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நல்ல டைம். ஆனால் உங்கள் ஜாதகப்படி எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா மேஷராசிக்கு முக்கியமாக நிலம் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் விவசாய நிலம்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஓகே, ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு அது செட் ஆகுமா, அதாவது இதில் காசு போட்டால் காசு வருமா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்கன்னா வாழ்க்கையில் முழுக்க அதை அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த சொத்தை கொடுக்கறதுக்கு நல்லபடியாக உபயோகப்படும். இது இன்னொன்று, உங்களுக்கு கையில் நல்ல காசும் வரும். சின்ன சின்ன தடங்கள் வந்தாலுமே கையில் நல்ல காசு வரும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும். என்னன்னா, நீங்கள் உங்கள் கோபத்தை தணிச்சுக்கணும். சரிங்களா? உங்கள் கோபம் நீங்கள் கண்ட்ரோல்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக இருந்தீங்கன்னாவே வீட்லேயும் சந்தோஷம் இருக்கும், ஆஃபீஸ்லேயும் சந்தோஷமாக இருக்கும். இது பெஸ்ட்டு என்னென்னா, குலதெய்வம் கோவில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. நான் வழிபாடை வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் நான். சரிங்களா? இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கல்யாணத்துக்கு நல்ல டைம் இருக்குது. பொண்ணு வீடு, மாப்பிள்ளை வீடுலாம் போய் பார்க்கணுன்னா நாள் ஹோரை பார்த்து நீங்கள் அது பிரகாரம், இப்போ மேஷ ராசிக்கு எந்த நாள் நல்லா இருக்கு, இல்லை உங்கள் ஜாதக கட்டத்துக்கு எந்த நாள் எந்த ஹோரை நல்லா இருக்குன்றதை பார்த்து போனீங்கன்னா கரெக்டான பார்ட்னர் லைஃப்பில் அமையறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த திருமணமும் தடங்கள் யாருக்காவது இருந்தாலும் அந்த நாள் ஹோரை பார்த்து, ஏன்னா இப்போ எனக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் லீவுன்ட்டு அன்றைக்கி தான் கிளம்பி போவோம். அது கல்யாண விஷயத்துக்கு அது பெருசாக கை கூடுறது இல்லை. ஸோ எந்த நாளில் போனால் நல்லது, எந்த ஹோரையில் போனால் நல்லதுன்றதை பார்த்து போனீங்கன்னா கரெக்டான பார்ட்னர் லைஃப்பில் வரத்துக்கு நல்ல உபயோகப்படும். இப்போ மகப்பேருக்கு ரொம்ப நல்ல டைம். சரிங்களா? நீங்கள் மகப்பேரை ட்ரை பண்ணனாலும் நல்ல டைம். லவ் பண்ணுறவங்களுக்குள்ள சின்ன சின்ன ஈகோ கிளாஷ் வரும். அது கிரக நிலையினால் அப்படி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னாவே லவ் லைஃப்பும் நல்லபடியாக போகும். ஆனால் இப்போ லவ் பண்ணுறவங்க என்ன தான் சண்டை போட்டாலும் அவங்களுக்கு தெரியும் இவங்கள தான் கல்யாணம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த லவ் கல்யாணமாக மாற்றுறதுக்கு ரொம்ப நல்ல டைமுங்க இது. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, இப்போ மகப்பேரோ கல்யாணமோ எதுவாக இருந்தாலும் முதல்ல இப்போ மெயினே பணம் தான் தேவை. பணம் இருந்தால் தான் கல்யாணமே பண்ண முடியுன்ற மாதிரி ஆகிப்போச்சு நிலமை. ஸோ உங்களுக்கு தேவையான கடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. எது தேவையோ அதை வரைக்கும் வாங்கிட்டு சிக்கனமாக கல்யாணம் பண்ணிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதில் உஷாராக இருக்கணும், ஹெல்த்தில் உஷாராக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டிலலாம் இப்போ சனி பகவான்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு கொஞ்சம் டஃப்பான டைம். சரிங்களா? அதனால் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஆயில் ஃபுட்டு, காரம், ஏன்னா இதெல்லாம் மோஸ்ட்லி பித்த உடம்பாக இருப்பீங்க. மேஷராசி மோஸ்ட்லி பித்த உடம்பாக இருக்கும். டக்குன்னு சூடாகிடும். இந்த மார்கழி குளிர்லேயே இவங்களுக்கு வயிறு சூடாகிடும். அந்த அளவுக்குலாம் ஹீட்டான உடம்பு. ஸோ கரெக்டான விஷயங்களை சாப்பிட்டீங்கன்னாவே உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கலாம். இன்னொன்று, மனசையும் நல்லபடியாக பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். மேஷராசிலாம் ஒரு இடத்துல ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாது. அப்படி என்னால் மேஷராசியை நல்லா மெடிடேஷன்லாம் பண்ண முடியாதுங்க ஐயா அப்படின்னா ஒன்றும் இல்லை, கோவிலில் சுத்த வளம் வர ஆரம்பிச்சிடுங்க. அதனால தான் ஒரு சில பேர் கோவிலில் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுவாங்க, ஒரு சில பேர் பார்த்தா கண்ணை மட்டும் தவம் பண்ணுவாங்க, சில பேர் 108 தடவை சுற்றிட்டு வருவாங்க. யாருக்கு ஒரு ராசிக்காரங்க குணம் ஒவ்வொரு மாதிரி. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். நல்ல விஷயம் தொழில் நல்லா வளரும், பிஸ்னஸ் நல்லா வளரும், பிஸ்னஸ் நல்ல ப்ராஃபிட் வரும், வேலையில் நல்ல ப்ரொமோஷன் வர வாய்ப்பு இருக்குது, நிறைய வெளிநாடு போகிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு சுப விரயம் வரும், சுப விரயமாக அமையும். அதனால் வர காசை கரெக்டான விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாங்க. ஓகேவா? நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகர்,
துர்கை, யோக நரசிம்மர், சக்கரத்தாழ்வார், இவங்கள உக்ர தெய்வங்கள். இந்த தெய்வங்களை வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நெய் விளக்கு போட்டு நீங்கள் வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் வந்து அன்னதானம் கொடுக்கலாம். எப்படின்னா நீங்கள் தக்காளி சாதம், ஏன்னா அன்னதானம் கொடுக்குறதுலையே நானும் ஏதோ கொடுக்கணுன்ட்டு யார்கிட்டயோ பணம் கொடுக்குறதோ இல்லை எல்லாரும் இந்த சாப்பாடு சொல்கிறாங்கன்னு போடுறது விஷயம் கிடையாது. உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு எந்த அன்னதானம் போட்டால் நல்லது, உங்களுக்கு என்ன தேவை, இப்போ கல்யாண தேவைக்காக நீங்கள் அன்னதானம் போடுறீங்கன்னா அதுக்கு எந்த சாப்பாடு போட்டால் நல்லது, நீங்கள் கடன் பிரச்சனை குறையிறதுக்காக ஒரு சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா எதை கொடுக்கணுன்றது இருக்குது. அந்த மாதிரி உங்கள் தேவை, இப்போ அதெல்லாம் நம்ம ட்ரைனிங், நம்ம நிறைய தனா கஷ்னா ட்ரைனிங் நடத்துவோம், அதில் சொல்லுவோம். பட் உங்களுக்கு ஓவராலாக மேஷ ராசிக்காரங்க வந்து இந்த தக்காளி சாதம், பிரிஞ்சு இதெல்லாம் நீங்கள் அன்னதானமாக போடுறது வந்து ரொம்ப நல்லது. இன்னொன்று, நீங்கள் வந்து எதில் உஷாராக இருக்கணும் அப்படின்னா எதிரிகள் தொல்லை. ஏன்னா நம்ம வந்து மேஷ ராசிக்காரங்களாம் சும்மா கிடையாது, எங்கே இருக்கிற வம்பியை இழுத்து வச்சுப்பாங்க. சரிங்களா? அவங்க வம்பு இழுத்துக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தனுக்கு பிரச்சனை, பங்காளி பிரச்சனை ஆகிடுச்சுன்னா டக்குன்னு வண்டி வச்சு ஓடிடுவாங்க. அது போய் அவங்களுக்கு விரோதமாயிடும். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை பண்ணீங்களோ, உங்களை பார்த்து பயந்தவங்கலாம் இப்போ உங்களுக்கு பிரச்சனை பண்ண வருவாங்க. ஏன்னா உங்களுக்கு சனி பயிற்சி ஆரம்பிக்குது. நம்ம வந்து கொஞ்சம் அடங்குற டைம். இந்த டைம் நம்ம யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவோமோ அவங்கெல்லாம் வருவாங்க. சரிங்களா? இந்த டைமில் திருப்பி வம்புக்கு முன்னாடி நின்ன மாதிரி நிற்கிறது நல்லது கிடையாது. இது வந்து நம்ம அடுத்து ஒரு 7 வருஷம் நம்ம அமைதியாக இருக்கிற டைம். லிட்டரலாக 7 வருஷம் வந்து அமைதியாக இருந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் மாட்டாமல் வெளியே வந்துடலாம். சரிங்களா? யாருன்னா பிரச்சனை எடுத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வெளியே அது உள்ளே போகாமல் இருங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலை மட்டும்தான் உள்ளே போகணும், இல்லைன்னா வெளியே வர்றது நல்லது. ரொம்ப முடியல, எனக்கு கோபம் வருது, முடியலன்னா முருகான்னு சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அதை தானாக முருகனை ஒரு வழி கொடுத்து நம்மளை ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுவார். சரிங்களா? இன்னொன்று, யாருக்காவது தொழில் தொடங்கணும், நான் பார்ட்னர் தேடிட்டு இருக்கேனாலும் அந்த தொழில் தொடங்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப நல்ல டைமுங்க. சரிங்களா? நீங்கள் அதோ இப்போ கல்யாணமும் சரி, தொழில் தொடங்கிறதுக்கு பார்ட்னர் தேடுறதும் சரி, ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தில் பார்ட்னர் யாருன்னா ஒருத்தர் சொதப்பிட்டாங்கன்னா நம்ம பிஸ்னஸும் போச்சு, லைஃபும் போச்சு. அப்போது பார்ட்னர் தேடுறது என்னென்னா, ஏதோ போன ஒரு ஹோட்டலில் நெட்வொர்க்கிங் இவன் நடந்துச்சு, பேசினேன், இவர் பேசுனது பிடிச்சது, நான் இவரை பார்ட்னர் எடுத்துக்கிறேன், அந்த கதை கிடையாது. இதுக்கும் நீங்கள் வந்து இப்போ பொண்ணு வீடு பார்க்க போகிற மாதிரி இதுக்கும் 4 நட்சத்திரம் பார்த்து நீங்கள் பார்ட்னர், அதாவது நம்ம ஜாதகத்தில் இந்த பேர்களில், அதெல்லாம் நம்ம பேர் ராசி சொல்லுவோம், இந்த பேர்களில் நமக்கு பார்ட்னர் அமைஞ்சா இல்லை வாழ்க்கை துணை அமைஞ்சா நல்லதுன்றது இருக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற பிஸ்னஸ் பார்ட்னருடைய பேர் அதில் வருதா? இப்போ பிஸ்னஸ் தொடங்குறீங்கன்னா 10ஆம் வீடு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பார்ட்னருக்கு 7ஆம் வீடு, இந்த வீடு சேர்ந்த பேர்களாக வருதா அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பார்ட்னர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து கை கூடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் கல்யாணமும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜாதகத்தை நம்ப மாட்டேன், 10 பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து இது பிரச்சனை ஆகிடுச்சு, அது இதுன்னுவாங்க. கல்யாணன்றது ரொம்ப பெரிய கான்செப்டுங்க. 10 பொருத்தம் மட்டும் இல்லை, பேர் பொருத்தம் பார்க்கணும், 4 நட்சத்திர பொருத்தங்கள்லாம் பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு எனக்கு 24ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே எனக்கு ஒரு டேட்டு சொல்லுங்கன்னா 25 மட்டும்தாங்குது. நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா ஆமாம் 25 சொல்கிறது தான். அப்படி தான் இப்போ காலகட்டம் ஆகிட்டுருக்கு. இவங்களா ஒரு டேட் எடுத்து கொடுத்து இதுக்குள்ளே பாருங்கன்னா அது சூட் ஆகாது, உங்களோட சந்தோஷத்துக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடும். நீங்கள் பொதுவாக கல்யாணத்துக்கு ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா கொடுத்துட்டு சொல்லுங்கன்னு பக்கத்தில் இருக்கக்கூடாது, அது கரெக்ட் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஜாதகம் கொடுத்துருங்க, ஒரு பையன் ஜாதகமோ ஒரு பொண்ணு ஜாதகமோ ஒரு 4-5 ஜாதகம் இருக்குது, கொடுத்துட்டு ஐயா இதில் எது மேட்ச் ஆகிருக்கு இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து 10 பொருத்தம், பேர் ராசி, நட்சத்திரங்கள் இது எல்லாமே பார்த்துட்டு இவங்க ராசி கட்டத்துக்கு எந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நல்லதுன்றதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லுங்கள். நீங்கள் கொடுத்துட்டு உடனே சொல்லுங்கன்னா இது உடனே பண்ணுற கேல்குலேஷனே கிடையாது. ஏன்னா 10 பொருத்தம் ஈஸியாக போட்டுடலாம், டேபிள் காலம் மாதிரி இருக்கும், 1-2 பார்த்து போட்டுடலாம். ஆனால் அதை தாண்டி அந்த பேர்கள் உங்கள் ஜாதகத்தில் வருதான்லாம் செக் பண்ணணும். அந்த மாதிரி செக் பண்ணால் தான் ஒன்றும் கல்யாண வாழ்க்கை ஒன்றும் நல்லா சிறக்கும். சரிங்களா?
இதே மாதிரி நீங்கள் வந்து கோர்ட்டில் ஏதாவது கேஸ் லிட்டிகேஷன் இதெல்லாம் இருந்தாலும் இது குறையிறதுக்கு வந்து அவ்வளவு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு புதுசாக ஏதாவது கேஸ் வந்ததுன்னா அது உள்ளே போகாமல் உங்களை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்போனா என்ன, ஓவராலாக படிக்கிற குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. ஏன்னா மேஷராசி வந்து விளையாட்டு புத்தி, விளையாடுறதுல ஜாஸ்தியாக இருக்குமே தவிர படிப்பில் உட்காராது. ஆனால் அந்த குழந்தைங்க இப்போ நல்லா படிப்பாங்க. நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணால் நல்ல வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மேஷராசிக்கெலாம் அரசாங்க உத்தியோகம் நல்லபடியாக கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஐயா எனக்கு கிடைக்கலையேன்னு கமெண்ட் போடாதீங்க. உங்கள் ஜாதகத்தில் வந்து எந்த நிலமையில் இருக்குதுன்னு பார்க்கணும். மேஷராசிக்கு பொதுவாக கிடைக்கும், ஆனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கான்றதை நம்ம ஒரு தடவை பார்த்துக்கணும். ஸோ வேலை கிடைக்கும். நம்ம சொன்னது இதுதான், மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும். கல்யாணம் நல்லபடியாக கைகூடும். கடன் நல்லபடியாக கிடைக்கும். நீங்கள் தொழில் தொடங்கணும்னா நல்லபடியாக தொடங்கலாம். அதில் ப்ராஃபிட்டும் நல்லபடியாக வரும். இதில் உஷாராக இருக்கணும். கையில் வர பணத்தை வந்து கரெக்டான விஷயத்தில் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஹெல்த்தையும் மனசையும் ஒழுங்காக வச்சுக்கிட்டாலே இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் மாதமாக அமையுங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்க போது தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த தை மாதம் மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் வந்து மிக ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம். ஏன்னா இந்த 2026 பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வுகளை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ இந்த தை மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு தேடக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். புதிய வேலை இல்லை புதிய வேலைக்கான முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக வேலை என்பது கிடைக்கும். மேலும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த காலகட்டத்தில் ஒரு அவப்பெயரை கூட சந்திக்க முடியும். அரசு துறையில் வேலை செய்யக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தேவையற்ற அவப்பெயரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் கூட இருக்கிற நண்பரே போட்டு கொடுத்துட்டு போயிடுவான். கூட இருந்தவங்க கூட நிறைய விஷயங்கள். அதனால் அரசு வேலை செய்யக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையற்ற உங்களோட சீக்கிரட்டை போட்டு கொடுத்து வேலைக்கே உழ வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரங்க இந்த டாக்குமெண்ட்டை கையாளும் போதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அண்ணன் தம்பி இல்லை தங்கச்சி உறவுகள் இருக்கு இல்லையா, தங்கை தம்பி என்ற உறவுகளுக்குள்ளே ஏதாவது ஒரு மனக்கசப்பு வரலாம். சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக அதை வந்து சொத்து பிரச்சனை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வரும். அதை சீர் செய்வதற்கு இல்லை அதற்கான எடுத்த முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சொத்து பிரச்சனையே வரலனாலும் இந்த காலகட்டத்தில் சொத்து பிரச்சனை ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குது. மேலும் என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அனுகூலம். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இங்கேயோ கேட்ட இடத்துலலாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது எடுத்த முயற்சிகள் கண்டிப்பாக பண வரவை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அரசு உதவிகள் கேட்டிருப்பாங்க. அரசு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது இந்த முதியோர் உதவித்தொகை அந்த மாதிரி அரசு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் வர வேண்டிய பணம் தடைப்பட்ட பணம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். மேலும் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த காலத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போவோம் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் எல்லாரோட எண்ணத்திலும் அதிகமாகும். ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு போகணும். இல்லைனா போகும்போதே ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்குது. இல்லை போயிட்டு வரும்போதே குலதெய்வ கோயிலில் எவ்வளோ மகிழ்ச்சியாக சாமி கும்பிட்றீங்களோ இல்லையோ பிரச்சனையோடு வர வேண்டிய ஒரு சூழல்களும் இருக்குது. அதனால் மேஷராசிக்காரர் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ சார்ந்த விஷயம் பூர்வீகம் சொந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும். ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை தயாராக இருக்கும். ஸோ தந்தையால் ஏதாவது ஒரு பிரச்சனை இன்றைக்கோ செய்த விஷயங்களுக்கு இன்றைக்கி வருவான் வந்து சிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புகளோடு காத்திருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு கொஞ்சம் அருகம்புல்லை போட்டுட்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் தீர்வு என்பது கிடைக்கும். குலதெய்வம் சார்ந்த விஷயம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அட்மாஸ்பியர் என்பது உருவாகும். மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காலத்தில் 3ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் பார்த்திங்கன்னா தம்பி தங்கையால் ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது விஷயங்களில் அவங்களுடைய வாழ்க்கை துணைக்காக இல்லை கணவன் மனைவி விஷயத்துக்காக இல்லை அவங்களோட குழந்தை பேருக்காக ஒரு சுப நிகழ்வுகளில் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி தம்பி தங்கை என்ற உறவுகளால் சில விரயங்கள் என்பது இருக்குது. அது எல்லாமே ஒரு சுப விரயம் தான். நல்ல விஷயத்துக்காக கொடுக்கல ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். மேலும் என்னென்னாக்கா
மேஷ ராசிக்காரன் இந்த காலகட்டத்தில் மனசில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஏதாவது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது இந்த இல்லீகலாக ஏதாவது தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாமே அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நிறைய பேருங்களே டேக்ஸ் கட்ட முடியாமல் இல்லை டேக்ஸ் ஏதாவது நீங்கள் ஏமாற்றிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லீகல் நோட்டீஸ் உங்கள் வீட்டுக்கு வரும். ஸோ அதனால் என்னன்னாக்கா கணக்கு வழக்கு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கிளியராக வச்சுக்குங்க. இல்லை ஒரு அது சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இது எல்லாம் இருந்தாலும் இது எல்லாத்தையும் எதிர்த்து வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா மேஷ ராசிக்காரர்கள் இந்த தை மாதத்தில் உங்களுடைய குரு வழிபாடை செய்வதன் மூலயமாக இல்லை வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதன் மூலயமாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து இன்னல்களையும் அப்படியே நன்மையாக மாற்றிக்க முடியும். ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனை என்பது இருக்குது. அந்த பிரச்சனையை யார் சமாளிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். அதனால் என்னென்னாக்கா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனை இருக்கானா இருக்குது. ஏன்னா நன்மை வரணும்னா ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா தான் வரும். அந்த பிரச்சனையை நீங்கள் கையாள்வதன் மூலயமாக தான் நன்மையை பெற முடியும். ஸோ அதனால் என்னென்னாக்கா குரு வழிபாடு உங்களுக்கு அதுக்கு தேவையான உதவிகளை செய்யும், அதுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்போ உங்களுடைய பிரச்சனை இலகுவாக முடிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், லாபம் பல மடங்காக பெருகும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப தொழில் செய்யக்கூடிய விஷயங்களில் குடும்பம் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணும் தொழில் தொடங்குவதற்கு. நிறைய பேர் இந்த காலத்தில் மேலும் மனைவி பேரில் இந்த காலத்தில் தொழில் தொடங்குவாங்க. நிறைய மேஷரா தொழில் தொடங்கக்கூடிய நபர்கள் எல்லாமே மனைவி பேரில் தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலத்தில் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா தாய்மாமன் இவ்வளோ நாள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். இப்போ இந்த காலகட்டத்தில் அதுக்கு பல விஷயத்துக்கு பிரேக் போடுவார். இது வேணாம் இப்படி அப்படி ஏதாவது ஒரு சிறு விஷயங்கள் தாய்மாமன் உறவில் ஒரு பிரச்சனைகள் வரும். அடுத்த மாதம் சரியாயிடும். அதனால் அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. உங்கள் குரு வழிபாடை செஞ்சு பாருங்கள். இந்த தை மாதம் உங்கள் வாழ்க்கைக்கான வழி பிறக்கக்கூடிய ஒரு மாதமாகும். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ இந்த தை மாத பலன்கள் பொதுவாக இந்த தை மாதனால 2026 பிறந்துடுது. இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. செவ்வாய் தை 2ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா தை 29 வரை மகரத்தில் இருக்கும். தை 1ஆம் தேதி மட்டும் பார்த்திங்கன்னா தனுசில் இருக்கும் இந்த செவ்வாய் பகவான். புதன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் 3 வரை தனுசுவில் இருப்பார். 4ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா இவர் மகரத்தில் இருப்பார். யாருன்னா புதன் பகவான். சுக்கிரன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் தை பார்த்திங்கன்னா 22 வரை மகரத்தில் இருப்பார். யாருன்னா சுக்கிரன் பகவான். தை 23 முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கிர பகவான். சூரியன் தை 1 முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார். இப்போ பொதுவாகவே இப்போ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பார்த்தோம். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குது? பார்த்திங்கன்னா மிதுனம், கடகம், துலாம், மகரம், கும்பம், மீனம் இவர்களுக்கு பொறுத்த ரிஷபமும் சொல்லலாம். ரிஷபத்திற்கும் நல்லா இருக்குது. இந்த 2026 பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான். யார் கவனத்தில் இருக்கணும்? அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்தில் இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது. பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில் தாங்க இருப்பாங்க. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும். இல்லைன்னா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும். அப்போ தன்னுடைய வாழ்நாளில் பார்த்திங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் 65-70 ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சனி பகவான் நீதிமான் இல்லையா? பொதுவாக அட்டம சனி, 7 சனி, இந்த 7 சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் தான் திருமண பாக்கியங்கள், வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும். சுப விரயத்தை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும்.
இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்திங்கன்னா புது புது நபர்கள் வந்து இணையக்கூடிய வாய்ப்பும் புதிய இப்போ ஏற்கனவே இருந்த கட்சியிலேருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த ஆட்சி மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கட்சி தான் இப்போவே 2026 தொடரும். வேற ஒன்றும் கிடையாது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2026 கண்டினியூ ஆவார். சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு, பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது. பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டம சனியாச்சு இப்போ எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான். அதே நேரத்தில் பேர் புகழ் பதவி பணி உயர்வு நிச்சயமாக உண்டு. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டம சனின்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்திடும். அதை உடல் உபாதைகள் தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கூட்டு கர்மான்னு சொல்கிறோம். எலெக்ஷன் நடக்கிறக்கூடிய நாள், ரிசல்ட் வெளியிடக்கூடிய நாள், அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. சரி, விஷயத்துக்கு வரும். 2026 பொதுவாக என்னென்ன நடக்க போகுதுன்றதுன்னு சொல்லிட்டேன். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த 2026 இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 2026 கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்திங்கன்னா இந்த 2025 முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும். புதிய மகசூலெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளெல்லாம் இந்த விவசாயத்தில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 2026 யார் போலி ஜோதிடர், யார் வந்து திறமையான ஜோதிடர் என்றதையும் காட்டியும் கொடுப்பார். அதையும் நீங்களே பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும், நடந்தது சொல்லணும். புரியுதுங்களா? அதுதான் உண்மையானது. அதனால் வந்து இந்த 2026 வந்து போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இந்த மாதிரியான காட்டியும் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு அசிங்க அவமானமும் கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து பொதுவான பலன் தான். மேஷராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். மேஷராசிக்கு பார்த்தோம்னா இப்போ 7.5 சனி ஆரம்பமானாலும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான குரு பகவான் வக்ரத்தில் இருக்கார். 6ஆம் அதிபதி புதன் வந்து 9ஆம் இடத்திலும், 8க்குரியவர் 10ஆம் இடத்திலும், 8க்குரிய கிரகமானது 10ஆம் இடத்திலும், 5க்குரியவர் வந்து 10ஆம் இடத்திலும் இருப்பது மிக சிறப்பு தாங்க. 10ஆம் அதிபதி 12இல் சனி பகவான் இருக்கும்போது தொழில் வழியில் வந்து விரயத்தை அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி இப்போ வந்து இருப்பது வந்து பார்த்திங்கன்னா தொழில் வழியில் கவனம் வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் லாபங்களும் வரும். அந்த லாபத்தில் எந்த அளவுக்கு லாபம் வருதோ அந்த அளவுக்கு விரயமாவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து வரக்கூடிய லாபத்தை சேர்த்து வச்சுக்கிறது நல்லது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் வந்து போராட்டங்கள் இருந்தாலும் அவர்கள் அன்பாக கொண்டு வந்து வரும். உங்களுடைய அன்புக்கு அவர்கள் அடிபணிவார்கள். பொதுவாக அந்த மேஷ ராசிக்காரங்கள் பார்த்திங்கன்னா இலகிய மனப்பான்மை, ஐயோ தைரியசாலி, தைரியம் வீரியம் எல்லாமே இருந்துட்டாலும் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக இவர்கிட்ட இவருடைய இதயத்தை கூட பிடிக்கிட்டு போயிடலாம். அப்படிப்பட்ட ராசி தான் இந்த மேஷ ராசி. என்னது அன்பாக இலக்கமாக ரொம்ப இரக்கமாக இவரிடம் பேசினாலே போதும், இவர்களுடைய இதயத்தை பிடிங்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரியான ஒரு இரக்க குணம் படைத்தவர்கள் தான். சூரியன் அங்கே உச்சமடையக்கூடிய ராசி. இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழில் வழியில் மிக கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அன்பு அதிகமாக இருந்தாலே போதும். இப்போ தேவையில்லாத சலசலப்புகள், தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறத தவிர இந்த மேஷராசிகள் வேறு வழி இல்லை. பிள்ளைகள் வழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்பாக கொஞ்சம் கொண்டு போங்க. படிக்கலைன்ற இது வேண்டாம், அன்பாக கொண்டு போனாலே போதும். பிள்ளைகள் வழியில் வந்து எனக்கு முன்னேற்றமான சூழ்நிலை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசியல் பிரமுகர்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த கட்சியிலேருந்து இப்போ மாறுவதற்கும் புதிய கட்சியில் இணைவதற்கும் வாய்ப்பு இருக்கும். புரியுங்களா? பதவி பணி உயர்வு அந்த இடத்துல தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் வந்து கவனமாகவும் இருக்கணும். இங்கே போனோம்னா நம்மளுடைய மதிப்பு மரியாதை நல்லா இருக்குமா, அதை கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. அரசியல் பிரமுகர்களுக்கு, இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் இருக்கிறவர்கள் புதிய யுத்திகளை கையாளுவீங்க, புதிய முயற்சிகளை ஈடுபடுவீங்க. உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா லாபமும் வரும், விரயமும் வரும், கவனமும் வேண்டும். கூட்டு தொழிலில் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பணிவாக போகிறது நல்லதுங்க.
கூட்டு தொழிலில் ஏமாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, கொஞ்சம் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மேஷராசிக்காரர்கள் ரியல் எஸ்டேட்டில் ஈடுபடுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தரும், ஆனால் நஷ்டம் வராது. அதை பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வாய்ப்புகள், இப்போ பணம் உங்களுக்கு வருது அப்படின்னா உங்கள் மனைவி பேரில், பெற்றவங்க பேர்லேயே அல்லது பிள்ளைகள் பேர்லேயே எதுலையாவது போயிட்டு நீங்கள் சேர்க்கறது நல்லது. உங்கள் பேரில் வச்சுக்கும் போது அது விரயம் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வீடு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தடையாக இருந்த வீடு பார்த்திங்கன்னா இந்த தை மாதம்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்குரிய வாய்ப்புகள் இது நல்லாவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பொதுவாக இந்த மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான நோய் அதிகமாக இருக்கும் அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்டது, முதுகு தண்டு, முட்டி சம்மந்தப்பட்டு யூரினரி இன்ஃபெக்ஷன் வருவதற்கு வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் உண்டு. அதில் மருத்துவமும் உண்டு, குணமாயிடுவீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்பேற்பட்ட பலனை தரும்? புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருப்பது நல்லது. புதிய நண்பர்களுடைய சகவாசம் மிக கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருப்பது நல்லது. குறிப்பாக வயிறு, முதுகு, முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாய்ப்பு உண்டு, கவனமாக இருப்பது நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிறது ரொம்ப விசேஷங்க. தை மாதத்தில் குலதெய்வ வழிபாடு இவர்களை பொறுத்த வரைக்கும் தினமும் பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம், காலையில் எழுந்த உடனே சூரிய பகவானை பார்த்து உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க. சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க, உங்களுக்கு அற்புதமான பலனை தந்துவிடும். செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு பண்ணும் பொழுது செவ்வாழை போட்டு செவ்வாழை பழத்தால் அர்ச்சனை செய்யும் பொழுது மிக அற்புதமான பலனை தந்துவிடும். இந்த வருஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிக கவனமுடன் வரக்கூடிய வருமானத்தை சேர்த்து வச்சுக்கிட்டா தப்பிச்சிக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டுலாம் சிறப்பாக நம்ம அனைவரும் கொண்டாடி இருப்போம்னு நினைக்கிறேன். இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தை மாதம் 2026 பார்த்திங்கன்னா இப்போது தை மாதம் வந்திருக்கு. இந்த தை மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன இருக்குது, மேலும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள், என்னென்ன பாதிப்புகள், சரிங்களா, யார் உச்சத்தை தொட போகிறார் அப்படின்ற விஷயங்கள் பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தை மாதம்னா தை மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஜனவரி மாதத்தில் 2026 ஜனவரியில் 15ஆம் தேதி தை மாதம் பிறக்குது. அப்படி பார்த்தா வியாழக்கிழமை குரு பகவான் குரு தினத்தில் தை மாதம் பிறக்குது. எல்லாருக்கும் செல்வ செழிப்புகள் ஏற்படும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இதிலே பார்த்திங்கன்னா இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி ஜனவரி 18 தை அமாவாசை வருது. தை அமாவாசை, தை மாதம்னாலே தட்சிணாயம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம். இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தேவர்களுக்கு இந்த காலை பொழுது, இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு மாதம், சரிங்களா, போன மாதம் மார்கழி மாதம் என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா அவங்களோட காலை பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு இந்த தேவர்களுக்கு இப்போ என்ன இருக்குது, காலை விடியற் காலை பொழுது தான் அந்த உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது தை மாதம். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாருக்கும், எல்லா ஜீவராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தான் ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க. ஏன்னா பல பேர் பார்த்திங்கன்னா நம்மளே பார்த்திங்கன்னா புது வீடுக்கு கிரகபிரவேசம் பண்ணுறதுக்கு, கல்யாணத்துக்காக தேதி குறிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்காக புதுமண தம்பதிகள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தை மாதத்துக்காக அனைவருமே ஏன்னா கதிர் அறுப்பாங்க. பொங்கல் திருவிழா இருக்குது, உழவர் திருவிழா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இந்த உழவன் இல்லைன்னா நம்மளால் எந்த விதமும் பொருளையும் சாப்பிட முடியாது, எதையும் யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம். சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை மாதத்தில் பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக நம்மளோட தென்னிந்திய பகுதியில் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ உலகம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண காலத்தில் இந்த தை அமாவாசை வருது பாருங்கள். இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி அமாவாசைலாம் வந்துடுச்சு, மாலை அமாவாசைலாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ தை அமாவாசை வருது. மாலை அமாவாசை டைமில் ஏதாவது பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த தை அமாவாசை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள், சரிங்களா, அவங்களோட பிள்ளைகளையோ சொந்தக்காரங்களும் பார்க்கறதுக்கு வருவதான வாய்ப்புகள் உண்டு.
அதனால் இந்த காலகட்டத்தில் மறக்காமல் தை அமாவாசையில் வீட்டில் படையல் வச்சு, ஸோ ஒரு துணி, சரிங்களா, ஸோ எப்போ பார்த்திங்கன்னா ஒரு சேலை, ஒரு வேட்டி, டவல் இது மாதிரி தான் வச்சு படைக்கணும். சேலை கூட ஒரு ஜாக்கெட் பெட்டி இது மாதிரி வச்சு தான் கடவுளுக்கு படைச்சிட்டு, கடவுளுக்குனா நம்மளோட முன்னோர்கள், ஏன்னா அவங்க தானே இப்போ குலத்தை காக்க போகிறவங்க. ஸோ அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அது மூலயமா, சரிங்களா, 4 பேருக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு, ஒரு 3 பேருக்கோ இல்லை 5 பேருக்கு இல்லை ஒரு 9 பேருக்கு உணவு தானம் பண்ணுங்கள். உணவு தானம்னா யாருக்கு தேவை இருக்கோ, இப்போ கோவிலில் கொடுக்குறாங்க பாருங்கள், அது வந்து பிரசாதம், அது வீட்டிலே சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க, அங்கே ஒரு பிரசாதமாக அதை வாங்கிக்கிறாங்க கடவுள்கிட்டேருந்து. பட் இந்த உணவு தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கு தேவை இருக்கோ, அன்றாட உணவே கிடைக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு. ஸோ அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நம் முன்னோர்களுக்கு இது நம்மளோட காலகட்டத்தில் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும், சூழ்நிலைகள் தடுத்திருக்கும், அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகி அவங்க மனது குளிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக தை அமாவாசைக்கு முடிந்த அளவில் உணவு தானம் பண்ணுங்கள். ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க. அதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும்லாம் இல்லை, 5 ரூபா இருக்கலாம், 10 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், 5000 ரூபா, என்ன வேணாலும் இருக்கலாம். ஒருவரோட பசி ஆற்றுங்கள். என்னால் சாப்பாடெலாம் வாங்கி தர முடியாத, நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்றீங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் சமைக்கிற சாப்பாடை, சரிங்களா, காகத்திற்கு வைக்கலாம். ஸோ வீட்டு வெளியே காக்கா வரும் பார்த்தீங்களா, காக்காவுக்கு வைக்கலாம். அதுவும் முடியலையா, சின்ன எறும்புகள்லாம், குட்டி குட்டியாக எறும்பு, அந்த எறும்புகளுக்கு உணவளிக்கலாம். ஸோ இந்த தை மாதத்தில் முடிந்த அளவு என்ன பண்ணணும், ஸோ உணவு தானியங்கள், அதை உயிரினத்தை, எந்த உயிரினம் தான் பரவாயில்ல, அளவுகள்லாம் இல்லை, எறும்பு கொடுத்தாலும் சரி, பசுமாடு கொடுத்தாலும் சரி, காகத்துக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை மனிதர்களுக்கே கொடுத்தாலும் சரி. ஏன்னா கடவுள் வந்து தனியாக வரமாட்டார், மனித உருவில் தான் வருவார். அப்போ நம்ம தான் வந்து யாருக்காவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த தை மாதத்தில் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். உழவர்கள் அனைவருக்கும், யாரெல்லாம் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்களோ, உற்பத்தி துறையில் இருக்காங்களோ, எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்தணும் நம்மளும், சரிங்களா. ஸோ மற்றவங்க தான் பண்ணணும் இல்லை, நம்ம அனைவருமே அவங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டவர்கள். உழவர்களுக்கு எல்லாமே அவங்கள நன்றி கடன் செலுத்த வேண்டிய மாதமாக எப்பவுமே நன்றி கடன் செலுத்தணும். இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள், நம்ம பர்த்டே கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, அது போல் ஒரு நாள் தான் இந்த நாள். கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். உள்நாட்டு, சரிங்களா, உள்நாட்டு உற்பத்தியில் ஆன பொருட்களை வாங்குவதை ஒரு கடமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருடத்தில் அனைவருக்கும். இதை என்னோட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக கூட வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்காக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக நல்ல நேரங்களை குறித்து உங்களுக்கு சாதகமான, உங்களோட சுய ஜாதகத்துக்கு சாதகமான, சரிங்களா, ஸோ அந்த ஜாதக சாதகமான தேதிகளை குறித்து உங்களோட சுய தொழில்கள், இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ண போகிற டேட்டு, புது வீட்டுக்கு போக போகிறீங்களா அதுக்காக வாழ்த்துக்கள், திருமணத்தில் இணைய போகும் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள், இது எல்லா விஷயங்களும் சமய சடங்குகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இந்த தை மாதத்தில் அனைவருக்கும் சிறப்பாக நடைபெற அடியேனின் வாழ்த்துக்களும். 2026 தை மாதத்தில் இருக்கும் அனைத்து ராசினர்களுக்கும் அடியேனின் வணக்கங்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். மேஷ ராசி, மேஷ லக்ன அன்பர்களுக்கும் பார்த்துக்கலாம், அவங்களுக்கும் இந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க பொழுது இந்த தை மாதம் முழுக்க, ஏன்னா அதை பொறுத்து தான் நம்ம தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மேஷராசி நம்மளுக்கு வழி பிறக்குதா இல்லை வழியை உருவாக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேஷத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான், சரிங்களா, 9ல் இருக்கிறார், பாக்கியத்தில் இருக்கிறார். அப்போ என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளால் பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பாங்க. கடந்த காலகட்டத்தில் ஏதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும், புதிய தொழில் முயற்சியாக இருந்தாலும், இல்லை வேலைக்காக, இல்லை படிப்புக்காக, இந்த முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ் இஷ்யூ கூட இருக்கும், சரிங்களா. ஸோ டாக்குமெண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸோ இந்த சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கையெழுத்து சம்மந்தப்பட்ட விஷயம், தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இளைய சகோதரம் கூட எடுத்துக்கலாம், உங்களோட அப்புறம் பிறந்த உடன்பிறப்பு போல இருக்கிறாங்களா அவங்க, சரிங்களா. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உடல் உபாதைகள் இருந்திருக்கலாம். இதனால் சில பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக. இந்த மார்கழி மாதத்தில் அதுக்கு முன்னாடிலாம் சந்திச்சிருப்பீங்க. இந்த தை மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே ஒரு விடியல் பிறக்க பொழுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான் இது. ஸோ தை மாதத்தில் உங்களுக்கு மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு ஒரு விடியல் காத்துட்டு இருக்கு. தை பிறந்தால் வழி பிறந்தாச்சுன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில்.
கூடவே பார்த்தீங்கன்னா உங்களோட புத பகவான் கூட இருக்கிறார் 9ல் பாக்கியமாக. ஸோ 3க்கும் 6க்கும் அதிபதி. ஸோ முயற்சிகளால் பிரச்சனை எல்லாமே என்ன ஆக போகுது, இப்போ தவிடு பொடியாகி ஒரு புதிய உச்சத்தை அடைய போகிறீங்கன்னு சொல்லலாம். ஸோ இத்தகைய சிறப்புகள் ஏற்பட போகுது. நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் வாய்ப்புகள் அதிகம். பெருமாள் கோவில் மற்றும் முருகன் கோவில்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தட்சிணாமூர்த்தி கோவில், குரு பகவான் கோவில்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். இது பாக்கியமாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த பாக்கியத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தந்தை இருந்தாங்கன்னா தந்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்க மனது புண்படும்படி யாரும் நடந்துக்காதீங்க. இல்லை தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறாங்களா, அவங்கக்கிட்ட வந்து இனிமையாக பேசுங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம பேசி மன வருத்தப்பட வச்சுருந்தோன்னா ஒரு மன்னிப்பு கேளுங்க. அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கிட்டனால எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்மளுக்கு பெரிய தளங்களாக இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தாய் தந்தையிடம் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் இந்த ஈகோன்ற விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு போக வேண்டாம். ஸோ அவங்ககிட்ட நீங்கள் சாஷ்டாங்கமாக நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது, மனதார மன்னிப்பு கேட்கும் பொழுது, இல்லை தாய் தந்தை இல்லையா, ஸோ மனசார அவங்கள நினச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட வருந்தி என்னை மன்னிச்சிருங்க நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே சாதகமாக நடக்க போகுதுன்னு சொல்லலாம். அடுத்து உங்களோட விஷயங்கள், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, படிப்பு தொழில் கல்வி சார்ந்த படிப்புக்காக நீங்கள் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில். திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்கள், மேஷ லக்ன அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் காத்துட்டு இருக்குங்க. ஸோ திருமணத்திற்கான வாய்ப்புகள் யாரெல்லாம் இதற்கும் திருமணம் ஆகலைன்னு காத்துட்டு இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்கும் இந்த தை மாதம் ஒரு விடியல் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக சூரியன் நேராக உங்களை பார்க்க போகிறார். சரிங்களா? ஸோ சூரியன் நேராக பார்த்தோன்னா உங்களுக்கு பன்னீர் மேலே படர்ந்த சூரியன் போல. சரிங்களா? ஸோ அந்த ஒளியால் நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு கூடவே சுக்கிரன் இருக்காரு. சரியா? சூரியன் சுக்கிரன் ஒன்றாவே உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ தொழில், அரசாங்கம் சார்ந்த தொழில், அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் தான் நீங்கள் ஈடுபட போகிறீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். பெண்கள் மூலமாக, மேஷராசி அன்பர்களுக்கு பெண்கள் மூலமாக ஒரு சிறிய அழுத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. பெண்கள் விஷயத்தில் மேஷராசி அன்பர்கள், மேஷ லக்ன அன்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாள்வது ரொம்பவும் நல்லது. நம்மளுக்கு இது வேண்டாம்னா வேண்டாம், வேணும்னா வேணும். ஸோ இது தேவையா இல்லையான்னு பார்த்துங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடை ஆபரணங்கள், இந்த ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கிறது, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறது, இது போல் ஷாப்ஸ்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனங்கள், ஆடை தயாரிக்கக்கூடியவர்கள், இவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நல்ல பிஸ்னஸ் நடக்குதுன்னா வாய்ப்புகள் உண்டு. ஒரு தொழிலாளியாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் ஒரு முதலாளி ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த தை மாதம் இருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் சிறிய ஒரு அழுத்தம் ஏற்படும். ஸோ உங்கள் கரெக்டாக உங்களை டேக்ஸு வாட்டவர் என்னெல்லாம் இருக்கோ டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக கிளியர் பண்ணிவிடுங்க. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 8ல் இருக்கார், மேஷத்துக்கு 8ல் இருக்கார். அப்போ வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சிறிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். தாயாரின் உடல்நிலையில் சிறிய கவனம் வேணும். தாயார் பார்த்தா நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் நம்ம மனது தோணும் அவங்க ஏதோ ஒரு ப்ரெஷரில் இருக்காங்களோ, அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணலாம். சரிங்களா? ஸோ நம்மளோட உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மேஷராசி அன்பர்கள் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருதயம் சார்ந்த விஷயங்கள், இல்லை மூச்சு சார்ந்த விஷயங்களில் சிறிய பிரச்சனைகள் வந்து போகலாம். பெருசாக ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் பாதிப்புகள் ஏதாவது இருக்கலாம், வாய்ப்புகள் உண்டு. சளி தொந்தரவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கோல்டு, ஸோ இதனால் வந்து சளி இருமல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறிய பாதிப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் பார்த்து சுட வச்சு கரெக்டாக நீங்கள், நான் கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுல்ல, அதனால் தண்ணியில் சுட வச்சு கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கும். உங்களுக்கு 5ல் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். இந்த கேது பகவான் இருக்கிறதுனால என்னெல்லாம் நடக்கும், மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக நாட்டம் ஏற்படும். சரிங்களா? குழந்தை பிறப்பு, மேஷராசி நண்பர்கள் இந்த காலத்தில் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை ஆண் குழந்தையாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு 3ல் அமர்ந்த குரு பகவான் 9, 12 அவர் 3ல் இருக்கார். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள் இல்லை, நீங்கள் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான சில விஷயங்கள், பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதனால் ஒரு செலவு ஏற்படும். புதிய முயற்சிகள், அதாவது ஒரு நல்ல ஒரு அனுகூலமான விஷயங்கள் தான். ஸோ அதுக்காக ஒரு புதிய முயற்சிகள் நீங்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்.
மேலும் வந்து தந்தை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு மருத்துவ உதவிகள் தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உஷ்ணம் சொல்லுவாங்கள்ல, அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காக மருத்துவ உதவி, கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இதெல்லாம் வந்து மறைமுகமாக இருக்கும், இப்போ தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஒரு மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதில் கொஞ்சம் ஏதாவது சின்ன விஷயம்னா உடனே டாக்டரை போய் அணுகிறது மிகவும் நல்லதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு 11ல் இருக்கக்கூடிய ராகு பகவான், 11நாலே நம்மளுக்கு ப்ராஃபிட்டு பேரின்பம் சொல்லுவோம், அங்கே ராகு வேறு இருக்கார். ஸோ சுகபோகக்காரகன் அங்கே இருக்கிறதுனால பேரின்பத்தில் மூழ்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேஷராசி நண்பர்கள் இந்த தை மாதம் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ உங்களோட அடுத்த பிரான்ச்சஸ் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ உங்களோட சுய ஜாதகத்தின்படி எப்படி உங்களுக்கு எந்த டேட்டில் நீங்கள் ஆரம்பிக்கலாம், என்ன பேரில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கீழே இருக்க நம்பர் வச்சு நீங்கள் பார்த்து கால் பண்ணி கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்கள் மூலியமாகவும் நீங்கள் டேட்டு குறித்து கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு காலகட்டமாக திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்கய்யா, எனக்கு வந்து விரைய சனி போயிட்டுருக்கு, எல்லாருமே அங்கே தான் போய் நிற்போம்ல, கடைசியாக சனீஸ்வரன் தான் போய் நிற்போம். ஸோ 12ல் சனி இருக்கார், எனக்கு ஒரே செலவாக போகுது, காலில் அடிப்படுது, காலில் பார்த்தா கால் வலியாக இருக்குது, எங்கே போனாலும் எல்லாமே ஃபெயிலியராக முடியுது, இதே தான் இருக்கும். அவர் விரைய சனின்னா என்ன பண்ண போகிறார்? ஒன்றுமே இல்லை, நீங்கள் சேர்த்து வச்சதில் எடுத்துக்க போகிறதில்ல, நீங்கள் என்னெல்லாம் பாவம்லாம் செஞ்சுருக்கீங்களோ அதெல்லாம் கழிக்கிறாரு. அவர் ஒரு நீதிமானவர், வந்து தெளிய வைக்கிறார். ஒரு குளத்தில் கழுத்துக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் கலங்களாக இருக்கும், அதுக்கப்புறம் அது தெளிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் வாட்டர் இருக்கும். சரிங்களா? அதுபோல தான் சனீஸ்வர பகவான் வந்து உங்களை வந்து கெடுக்கிறதுக்காகலாம் இல்லை, அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை, யாருமே தடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அவர் கொடுத்தாருன்னா. ஸோ 12ல் இருக்கிற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விரயங்கள் ஏற்படுத்த மாட்டார். அந்த விரயங்களுக்கு வந்து சுப விரயமாக மாற்றிக்கலாம். நீங்களே போயிட்டு தை மாதமா ஓகே, போயிட்டு பொங்கல் வேறு வருது, ஒரு ஷூ ஒன்று வாங்கி, ஒரு செப்பல் ஒன்று வாங்கிக்கலாம். யாருக்காவது ரிலேஷனுக்கு செப்பல் கூட வாங்கி தரலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கலாம், முடியாதவர்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம். வயதானவர்களுக்கு தேவையான பணிவிடைகள் உதவிகள் செய்யலாம். உங்கள் கிட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள். சரிங்களா? என்ன உதவி வேணுமோ உதவி தான் செய்யணும். நானும் அவங்க சொல்லிட்டாங்க நம்ம போய் ஏதாவது ஒன்று கொடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம்லாம் இல்லை, அவங்களுக்கு உதவி தேவைப்படணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் பாசிட்டிவ் வந்து சேரணும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் வரணும் அப்படின்னா, புண்ணியம் கிடைக்கணும்னா அதுக்கு யாருக்காவது ஒரு தேவை இருந்தால் தான் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த ஆள் உங்களை வந்து சந்திக்கணும். சும்மா போயிட்டு நீங்கள் ரோட்டில் இருக்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா சும்மா இருப்பாரா? ஒரு அரை விடுவார், நீ எனக்கு 10 ரூபா தரையா அப்படின்னு சொல்லுவார். 1000 ரூபா கொடுத்தாலும் அடிப்பார், எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த தேவை இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களை அணுகும் பொழுது கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லாமல் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. சரிங்களா? முடியலன்னா ஒரு அட்வைஸ் கூட கொடுங்க, இன்றைக்கி நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னாவது கொடுத்துருங்க. இல்லை என்ன முடியுமோ, ஒரு பொருள் வாங்கி தர முடியுமோ, சாப்பாடு வாங்கி தர முடியுமோ, வாட் எவர் என்ன முடியுமோ அது பண்ணி கொடுங்க. கோவில்களுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்வது, சரிங்களா? நல்லெண்ணெய் தானம் செய்வது, பேரிச்சம்பழம் வாங்கி கொடுக்கறது, யாருக்காவது எதாவது தேவையான பேரிச்சம்பழம் வாங்கி கொடுக்கறது, வீட்டில் இருக்கக்கூடிய பழைய இரும்புகள் எதுனா இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போய் போட்டுருங்க. சரிங்களா? பழைய இரும்புலாம் வச்சுருக்கீங்கன்னா, பழையசெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிடுங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் அதெல்லாம் சொல்லுவார், வேறு நான் வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கேன், இல்லை நீ ஏதாவது கிளியர் பண்ணுறியா இல்லை வச்சுக்கிறியா, ஏன்னா போகும்போது காலில் கீரிக்கும், பழைய இரும்பு தான் காலில் கீரிக்கும், ரத்தம் வரும், அது அங்கேருந்து அப்புறப்படுத்தினா அது என்ன மாறும், கடையில் போட்டிங்கன்னா காசாக வரும். ஸோ சுக்கிரன் உள்ளே வந்துடும். ஸோ எப்படி அந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ முதியவர்களை, ஊனமுற்றவர்களை, சரிங்களா, எங்கே பார்த்தீங்கன்னா யாராவது மாற்றுத்திறனாளிகள் யாருக்காவது உதவிகள் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த உதவிகள் செய்யுங்க. இந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். மேலும் பெற்றோருக்கு கண்டிப்பாக உணவு கொடுங்க. வீட்டில் இருக்க பெற்றோருக்கோ இல்லை பெற்றோர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கோ கண்டிப்பாக அவங்கள அரவணைச்சு பார்த்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் 12ல் இருக்க சனீஸ்வரன் வந்து என்ன பண்ணுவார், அங்கே என்னெல்லாம் சரியோ அதெல்லாம் இங்கே கொடுக்கணும்னு பார்ப்பார். சரிங்களா? ஒரு குட்டி கதை கூட ஒன்று இருக்குது. ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களாம், ஒரு சின்ன ஒரு குழந்தை இருந்துச்சான். அந்த அப்பா அம்மா அவரோட அப்பாவுக்கு சாப்பாடை ஒரு சட்டியில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாராம். கொடுத்துட்டு பிறகு அந்த தாத்தா இறந்துட்டார். அந்த சின்ன குழந்தை சொல்லிச்சான், அப்பா அந்த சட்டியை கொஞ்சம் எடுத்து வைப்பா பத்திரமானு. ஏன்ப்பா இப்படி கேட்குற? ஏன்னா இல்லைப்பா நீ உங்கள் அப்பா கொடுத்தல, நான் இதே சட்டியை உனக்கு எடுத்து வைப்பேன்ப்பா, அதனால இந்த சட்டியை பத்திரமா எடுத்து வைங்கப்பான்னு சொல்லிச்சான். ஸோ அதுபோல் விஷயங்கள் தான் வந்து நம்ம என்ன செய்கிறோமோ நம்மளோட குழந்தைகள் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்போம், பெற்றோரை பாதுகாப்போம். இந்த தை மாதம் உங்களுக்கு மிக சிறப்பானது ஒரு மாதமாக அமைய இருக்கிறது. நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம்
தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான பலன்கள். மாத பலன்னு சொல்லும்பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது, காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் குரு வக்ரகதி அடைகிறார், வக்கரத்தில் இருக்கார். சிம்மத்தில் கேது, அது தவிர பார்த்தீங்கன்னா அதாவது துலாத்தில் தனுசுல சுக்கிர பகவான், மகரத்தில் 3 கிரகம் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் சனி, ராகு. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது. அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்றைக்கே சுக்கிரன் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடமான மகரத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு பார்த்தேனால் மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு 29/1/2026 அன்றைக்கி போகிறார். மறுபடியும் சுக்கிரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். கும்பத்தில் பார்த்தோம்னா 4 கிரகங்கள் ஆறுது. எப்போ அப்படின்னா, அதாவது 7/2/2026 அன்னைக்கு சுக்கிரனும் கும்பத்துக்கு போயிடுறார். சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் 4 கிரகங்கள் 7/2/2026 இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் மகரத்திலே ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பண்டிகை, அதாவது உத்தராயண புண்ணிய காலம், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்கா. அதில் உத்தராயணம்ன்றது தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது. எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உத்தராயணம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடியது. உத்தராயணத்தில் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை, அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது. அதாவது அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்னைக்கு வருது. அதாவது தை பொங்கல் துவாதசி 15/1/2026 துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேறு வருது. இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் 9:30 10:30 சுக்கிரஹோரை, சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை. இது 9:30 10:30 மணி வருது. இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது. குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம். குளிகை நேரம் நல்ல சம்பவங்கள் நடக்குமேயாயின் அது மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை 9:30 10:30 மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது. இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். நல்லபடியாக இருங்கோ. இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதி பிரதோஷம், காணும் பொங்கல்னு சொல்லுவாள். அது தவிர மாட்டுப்பொங்கல், இது எல்லாம் 16ஆம் தேதியே. அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம், இதெல்லாம் வருது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 25/1/2026 அன்றைக்கி ரத சப்தமி, சூரியன் தேர் சக்கரம் திரும்பக்கூடிய நாள். அன்னியிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக அதாவது தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து வடகிழக்குக்கு மாறுறார் அவர். இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 26/1/2026 நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே, அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் 1950 வாங்கினது. இப்போ 2026ஆம் வருஷம் வந்துடுத்து. இப்போ ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம். அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து, அதாவது இந்த 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். அன்றைக்கி பார்த்தோம்னா கார்த்தால 9:52 11:22 வரலும் உண்டான நேரம் வாஸ்து கண் முழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் புதுசாக மன பூஜை போடுறது, அஸ்திவாரம் தோன்றுறது,
அதை தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா இது ஒரு 1.5 மணி நேர காலகட்டம், 18 நிமிஷமாக 5 மணி நேரமாக பிரிக்கிறேன், 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது, பிறகு குளிக்கக்கூடிய ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது, பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது. இந்த கடைசி 18 36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 10:52 11:22 வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது மனைக்கால் நடுறது, அதை அடிகோல் நடுறது, அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது, புதுசாக வந்து கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது, அதாவது மிகப்பெரிய விசேஷம். தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம். தை அமாவாசையும் பெரிய விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை 18/1/2026 தை அமாவாசை. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது உங்களுடைய சந்ததியினரை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும். புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து 18/1/2026 வருது. அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தாலேயானால் பௌர்ணமி 1/2/2026 தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள். தை பௌர்ணமி பார்த்தாலேயானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும். அதாவது ராமலிங்க அடிகளாருடைய தினம் வடலூரில் வந்து பார்த்தாலேயானால் அந்த இது தைப்பூச திருநாள் வேறு அன்றைக்கி முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய, அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர். சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம். அதாவது உணவு தானமாக கொடுக்கறது, சாப்பாடு தானமாக கொடுக்கறது, பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும், யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக சொன்னது. சரி, இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த வருடமோட போடுங்க. உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க, டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து. அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது வரலாம் போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களேனால் இந்த விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டம் மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்க போகிறது. எதனால் அப்படின்னா ராசிநாதன் 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று போயிருக்கார். அதாவது செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கார், உச்சம் பெற்று போயிருக்கார், சூரியனோடு சேர்ந்திருக்கார். சூரியனும் 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்றதற்கு சமம். அதாவது இப்போ பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிநாதனும் சூரியனும் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதன் மூலியமாக பார்த்தாலேனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், அரசாங்க முறை பிரச்சனையாக இருந்தாலும் இதெல்லாம் படிப்படியாக போகக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தோம்னா தொழிலில் அதீதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஆளுமை மிகவும் அதிகமாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். 3ஆம் இடத்துல குரு, ஆனால் வக்கர குரு. அதனால் உங்களுக்கு வந்து முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. 11ஆம் இடத்துல சனி பகவான் வேறு இருக்கார். அதாவது இந்த 3ஆம் மாதம் வரலும் இருக்கார் அவர். அடுத்த தை மாசி மாத கடைசி வரலும் இருக்கார். இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ராகுவோடு சேர்ந்து இருக்கிறது அதை விட அபரிமிதமான
ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். என்ன அப்படின்னா என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்கள் கையில் வந்து நிற்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 11ஆம் இடம்ன்றது அவ்வளவு வலுப்பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அதனால் வந்து எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா சூரியன் திக்பலம் பெற்றிருக்கார், ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துல போயிடுறார். 15ஆம் தேதி அன்றைக்கே வந்து 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போகிறார். அதனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவாளுக்கும் பெரிய ஏற்றம். 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதில் வந்து செவ்வாயும் உச்சம் பெற்று போயிருக்கு. அதனால் ராசிநாதனே உச்சம் பெற்று போயிருக்கார். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. மூத்த சகோதர சகோதரிகளோட சிறு சிறு பிணக்குகள் இருந்தாலும் வரக்கூடிய லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் மட்டும் பார்த்தோன்னா இந்த இதில் வந்து புதுசாக வீடு வாங்கணும்னா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது. அதாவது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். தீர்க்கமான சிந்தனை நிச்சயமான பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு குழந்தையின் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய, அதாவது குழந்தையின் மூலியமாக உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம். அது தவிர வந்து சொந்த தொழில் பண்ணுறவாளும் சரி, பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவாளுக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வேலை வாய்ப்பில் இருக்கிறவா, அதாவது ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறவாளுக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய ஷார்ட் ட்ரிப் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல் நலத்திலும் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் வந்து சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். அந்த சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு என்னைக்கு வருது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 15/1/2026, அதாவது தை 1ஆம் தேதி அன்னைக்கு வருது. அதே மாதிரி மாத கடைசியில், அதாவது 10, 11, 12 2ஆம் மாதம், அதாவது பிப்ரவரி 10, 11, 12 2026 இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்போ கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கோசாலையில் அகத்திக்கீரை கொடுத்துட்டு போங்க பசுமாட்டுக்கு. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். நீங்கள் இந்த மாதம் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு பண்ணுங்க. லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டிட்டு வாங்க. மஞ்சள் கலர் துணி வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வாங்க. அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். துவரம் பருப்பு தானம் கொடுங்க. உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக வந்து சேரும்.